தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். அவ்வளவுதாங்க. இயேசு கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி, தேவன் நம்மோடு இருக்கின்றார். தேவன் நம்மோடு கூட இருந்தா என்ன நடக்கும்? எதற்குமே பயப்பட வேண்டாம். முதலாவது, அவர் என்னோட கூட இருக்கின்றார். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, இப்பொழுதெல்லாம் கிறிஸ்துமஸ் காலத்திற்கு நாம் ஆயத்தமாகி வரக்கூடிய நாட்களாக இருக்கின்றது. இப்படி ஆயத்தமாகி வருகின்ற நமக்கு நற்செய்தி பாகங்களிலிருந்து கர்த்தர் சொல்லுகின்ற வார்த்தைகளை தியானிக்க இருக்கின்றோம். முதலாவது மத்தேயு நற்செய்தி பாகத்திலே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 23வது வசனத்திலே, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமா? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். அவ்வளவுதாங்க. இயேசு கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி, தேவன் நம்மோடு இருக்கின்றார். தேவன் நம்மோடு கூட இருந்தா என்ன நடக்கும்? எதற்குமே பயப்பட வேண்டாம். முதலாவது, அவர் என்னோட கூட இருக்கின்றார். தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும்போது, தேவன் நமக்கு எதிராய் வருகின்றவர்களை யுத்தம் பண்ணுகின்ற தேவனாய் இருக்கின்றார். அத்தனை சத்ருவின் சதி ஆலோசனைகளையும் எல்லா விதமான பயங்களையும் நீக்குகின்ற தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார். இதை செய், இதை செய்யாது, இப்படி போ, இப்படி போகாது என்று சொல்லி அவருடைய சத்தம் நம்மை வழி நடத்தி கொண்டே போகும். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மூன்றாவது, அவருடைய பிரசனம் நம்மோடு கூட இருக்கும்பொழுது நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கின்றதாய் இருக்கின்றது. அவருடைய பிரசனம் நம்மை பலவீனப்படுத்தாது. பிரியமானவர்களே, ஒண்ணுமே இல்லை. நீங்க கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லி பாருங்க. இயேசு என்னோடு கூட இருக்கிறார் சொல்லும் போதே ஒரு பலன் வருகின்றது. அந்த பலவீனத்திலே அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். இன்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் ஒருவேளை பலவீனத்தோடு இருக்கலாம், ஒருவேளை போராட்டத்தோடு இருக்கலாம், ஒரு விதமான ஒரு அச்சத்தோடு கூட இருக்கலாம். எப்படி போக வேண்டும் என்று தெரியலையே என்று சொல்லி ஒரு குழப்பத்தோடு கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் உன்னோட கூட இருக்கும்படியாய் பிறந்திருந்தேன், பிறக்கின்றேன் என்று சொல்லி, இதோ இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் நம்மோடு கூட இருக்கும்பொழுது பலன் நமக்குண்டு, வல்லமை நமக்குண்டு. அவர் நம்மோடு இருக்கும்பொழுது அவர் யுத்தம் செய்கின்றவராய் இருக்கிறார். எந்த ஒரு யுத்தத்தை குறித்தும் நான் கவலைப்பட போகிறதில்லை. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீ போ, நான் உன்னோட கூட இருந்து என்று யோசுவாவுக்கும் மோசேவுக்கும் சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லுகின்றார். அது போல கடைசியாக நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அந்த மெல்லிய சத்தம் கேட்டு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த ஒரு சத்தியத்தையும் நிச்சயத்தையும் பெற்றவர்களாய் இன்று மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் நடப்போம். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இம்மானுவேலாய் எங்களோடு கூட இருக்க வந்த தேவனே, எங்களுக்கு பலனை கொடுத்து எங்களுக்காக யுத்தம் பண்ணி எங்களை வழி நடத்துகிற ஆண்டவரிடத்திலே எங்களை பரிபூர்ணமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.